Hi students, I am Maithili. This is 11th standard maths, exercise 3.3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் first sum பாருங்கள், actually trigonometry chapter. First sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், find the value of first subdivision sin of 480 degree. அப்போ sin of 480 degree ஓட value என்னன்றதை find பண்ணணும். Second one, sin of minus 1110 degree. அதே மாதிரி third one, cos of 300 degree. Fourth one, tan of 1050 degree. Fifth one, cot of 660 degree. Sixth one, tan of 19 pi by 3. அதுக்கப்புறம் seventh one, sin of minus 11 pi by 3. ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸும் எப்படி என்னவா இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், sin of 480 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ sin of 480 degree இப்போ யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்சது வந்து sin 0 degree தெரியும், 30 degree, 45 degree, அப்புறம் 60, 90 அது வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. மீறி போச்சுனாக்கா நமக்கு 180 டிகிரிக்கு நம்ம சொல்லுவோம், 360 டிகிரிக்கு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த 480 வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், sin of 480 டிகிரி இப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண பார்க்கணும். ஐ மீன் 360 டிகிரி வர மாதிரி, இல்லைன்னா 90 டிகிரி, நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் என்னவோ அது வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ sin 480 டிகிரி அப்படின்றப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா sin 360 டிகிரி ப்ளஸ் 120 டிகிரி இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 360 ப்ளஸ் 120 அப்படின்றப்போ நமக்கு 480 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ sin of 360 டிகிரி ப்ளஸ் 120 டிகிரி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா sin of 120 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி ஏன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, sin of 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்கா அது நம்ம வந்து காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி இது 90 அப்படின்றப்போ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுவே sin of 360 அப்படின்னு இருக்கிறப்போ 360 ப்ளஸ் 120 அப்படின்றத நம்ம வந்து sin 120 அப்படின்னு நம்ம எழுதுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டில் பாருங்கள், இப்போ இந்த sin 120 இப்போ கூட நமக்கு sin 120க்கு வந்து நமக்கு வேல்யூ இல்லை. ஸோ அப்போ அந்த 120 நம்ம திரும்ப எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin of 90 ப்ளஸ் 30 இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரின்றப்ப நமக்கு 120 டிகிரி அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், sin of 90 ப்ளஸ் தீட்டா அப்படின்றது நம்ம காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ காஸ் தீட்டாக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, 30 டிகிரி இருக்குது இல்லையா. ஸோ sin of 90 ப்ளஸ் 30 அப்படின்றத cos 30 டிகிரி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அப்போ cos 30 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ தெரியும், தட் இஸ் √3 டிவைடட் பை 2, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா sin of 480 டிகிரி இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா √3 டிவைடட் பை 2, இதுதான் இதோட வேல்யூவாக இருக்கும். ஓகே, எப்படி ஃபைண்ட் பண்ணணும் தெரிஞ்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றத sin of minus 1110 டிகிரிக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள் எப்படி போடலான்றத, sin of minus 1110 டிகிரி. ஸோ இதே எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ sin of மைனஸ் இந்த வேல்யூன்னு இருக்கு இல்லையா. ஸோ அது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, sin of மைனஸ் எக்ஸ் அப்படி இருக்குன்னா இதுக்கு வந்து நம்ம மைனஸ் sin x இப்படின்னு எழுத முடியும். ஓகே, sin of மைனஸ் எக்ஸ்ன்றது மைனஸ் sin x. இதுவே cos of மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இதுக்கு வந்து cos x, இந்த மைனஸ் சிம்பிள் இங்கே வராது, ஜஸ்ட் cos of மைனஸ் எக்ஸோட ஃபார்முலா cos x அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதே மாதிரி tan of மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா மைனஸ் tan x. ஓகே, ஸோ இப்போ சைனுக்கும் டேனுக்கும் மட்டும் இங்கே மைனஸ் சிம்பிள் வரப்போ மைனஸ் மைனஸ்ன்னு போட்டிருப்போம், காஸ் வரப்போ மைனஸ் வந்தாலும் நம்ம ப்ளஸ்லேயே வந்து நம்ம எழுதிக்கலாம், அதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், சைன் ஆஃப் இது மைனஸ் எக்ஸ் அப்படி வச்சுட்டிங்கன்னா இது எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் சைன் ஆஃப் 110 டிகிரி இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதையும் என்ன பண்ணியிருக்கணும், 1110 இதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுன்னு பாருங்கள். டேரெக்டாக இந்த வேல்யூ வந்து நம்மளால் போட முடியாது. ஸோ அப்போ 1110 அப்படின்றது நமக்கு வந்து அந்த ரொட்டேஷன் நம்ம ஒவ்வொரு சர்க்கிள் வரும் இல்லையா. ஸோ ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சர்க்கிள் அப்படின்றது நமக்கு 360 டிகிரி தான் ஒரு ரொட்டேஷன்.
ஓகே. ஸோ அப்போ இப்படி ஒரு 360, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 360, அப்புறம் இன்னொரு ஒரு 360, அந்த மாதிரி போட்டே போங்க. ஸோ அப்போ நமக்கு எத்தனை டைம்ஸ் வந்து இதை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றது தான். இப்போ இங்கே 480ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நமக்கு என்ன வரும், இங்கேருந்தே வரப்போ ஒரு 360 டிகிரி நமக்கு வரும். ஓகே, 360ன்றப்போ ஒரு ரொட்டேஷன் முடியும். அதுக்கப்புறம் 120 டிகிரி. அப்போ இந்த 360 வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னும் ரொட்டேஷன் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வேல்யூஸ் போடுறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் பாருங்கள், இப்போது மைனஸ் சைன் ஆஃப் 1110 டிகிரி அப்படின்றப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா மைனஸ் சைன் ஆஃப், ஸோ இந்த 360 எத்தனை டைம் எடுக்க முடியும்னா 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம இதில். 360 டிகிரி இன்ட்டு 3. ஓகே, அப்போ 3 இன்ட்டு 360 மல்டிப்ளை பண்ணுங்கள். இது மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூஸை இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணாக்கா நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி வந்து நமக்கு ரிமைனிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் சைன் இப்போது 360 இன்ட்டு 3 ப்ளஸ் 30 அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம்னா இந்த வேல்யூ மட்டும், ஐ மீன் லாஸ்ட்டாக வர வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் சைன் 30 டிகிரி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போது இதில் சைன் 30 டிகிரி, இந்த மைனஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சைன் 30 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும் 1/2. அப்போ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். Therefore, sin of minus 1110 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா minus 1/2 அப்படின்றது ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி தேர்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்றத cos of 300 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா cos of 300 டிகிரி இதையும் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ 300 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ரொட்டேஷனில் வந்து நம்ம இந்த சர்க்கிள் எடுப்போம் இல்லையா. ஸோ இதில் எடுக்கிறப்போ இதுதான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது வந்து நமக்கு செகண்டு, இது தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னு வரும். ஸோ இங்கேருந்து நமக்கு 0 டிகிரி வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து இங்கே வர்றப்போ இது நமக்கு 90 டிகிரியாக இருக்கும். இங்கே 90லேருந்து இங்கே வந்ததுனாக்கா இது 180 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே போகிறப்போ இது 270 டிகிரி. அப்புறம் ஃபைனலாக இங்கே வரப்போ நமக்கு 360 டிகிரியில் வந்து முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு எடுத்த உடனே 300 டிகிரி அப்படின்னு இந்த சம்மில் வந்து 300 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 300னாக்கா நமக்கு எந்த குவாட்ரண்ட்டில் வரும்னு பாருங்கள். இங்கே வருது, இது ஃபுல்லாக போகிறப்போ 360 வந்துடும். ஆனால் நமக்கு 300ஓட போதும் இல்லையா. அப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து 270 டிகிரி வரைக்கும் வரும். ஸோ அப்போ 270 ப்ளஸ் ஒரு 30 டிகிரி வந்தால் நமக்கு வந்து 300 வந்துடும். ஓகே, ஸோ அப்போ அது எந்த குவாட்ரண்ட்டில் வரும், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்றப்ப நம்ம இதில் இருந்து சிம்பிள் கூட சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல் அப்படின்னா எல்லாமே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வர்றது எல்லாமே நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்கும். ஐ மீன் எல்லாமே அப்படின்னா சைன், காஸ், அப்புறம் சீக்கன், கொசிக்கன், டர்ன், காட், அந்த 4 ஆரோட சிம்பிள்ஸுமே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாம் பாசிட்டிவில் தான் இருக்கும். ஓகே, ஆல். அதுவே செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்றப்போ ஆல், சைன், டேன், காஸ், இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ இதில் இப்போ இந்த சைனோட ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோட ரிலேஷன் வந்து நம்ம கொசிக்கனாக இருக்கும் இல்லையா. அது ரெண்டும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இங்கே டேர்ன் வருதுன்னா டேனும் காட்டும், அது ரெண்டும் இந்த குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும். லாஸ்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா காசும் சீக்கனும் மட்டும் இங்கே இப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்கள், இப்போ 300 டிகிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரப்போ நமக்கு இது முடிஞ்சு 270 ப்ளஸ் 30 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இதை ஐ மீன் காஸ் 300 அப்படின்றதுனால இதையும் காஸ் ஆஃப் 270 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள் சிம்பிள்ஸ் கூட வேணால் பாருங்கள். இங்கே காஸ் அப்படின்றப்போ நமக்கு இந்த குவாட்ரண்ட் தான் இல்லையா. இப்போ 270 ப்ளஸ் 30ன்றது இது. அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காஸ் வந்து இதில் பாசிட்டிவாக தான் இருக்கும். காசும் சீக்கணும் இது வந்து நம்ம பாசிட்டிவ் தான். ஸோ அதனால் டேரெக்டாக இதுலேருந்து நமக்கு அப்படியே பாசிட்டிவ் வேல்யூ தான் போடுவீங்க. ஸோ அப்போது காஸ் ஆஃப் இந்த 30 டிகிரி மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ காஸ் 30 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள், ஐ மீன் ஒன் மோர் கண்டிஷன் சொல்ல மறந்துட்டேன் நான். இப்போது எப்போவுமே நமக்கு இந்த 90யும் 270 இந்த 2 வேல்யூஸ் வரப்போ மட்டும் அது சைனாக இருந்தால் காசு ஆகும். ஏன்னா நமக்கு இங்கே ஃபார்முலா தெரியும், சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டா. சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டா அப்படின்னா நமக்கு காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி 270லேயுமே இந்த எக்ஸ் ஆக்சஸ் வரும் இல்லையா, இதில் வர வேல்யூஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. 90 வரப்போ
270 வரப்போ, இது ரெண்டு வரப்போ மட்டும் சைனாக இருந்தால் அது காசாக இருக்கணும், காசாக இருந்தால் சைனாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுவே இந்த 0 டிகிரி, அப்புறம் இந்த 360 டிகிரி, இந்த 180, இந்த 3 வேல்யூஸ் வரப்போ அது என்ன இருந்தாலும் அது அப்படியே தான் வரும். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 360 டிகிரி வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ 360 டிகிரி வர்றப்போ சைன் இருந்ததுன்னா அதே சைனே தான் நம்ம போடுவோம். ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள் 90 வந்திருக்கு, 90 + 30. ஸோ அப்போ 90 வரப்போ என்ன ஆகும்னா சைன் வரப்போ நம்ம காசு போட்டிருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து 270 இருக்குது. அப்போ 270 இருக்கிறப்போ இங்கே காசு இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து சைன் அப்படின்னு எழுதியிருக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ சைன் இது என்ன ஆகும், நமக்கு சைன் 30 டிகிரின்னு வரும். ஸோ சைன் 30 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும், தட் இஸ் 1/2. அப்போ ஃபைனலாக நம்ம எப்படி ஆன்சர் எழுதிக்கலாம், therefore cos 300 டிகிரி ஈக்குவல் டு 1/2 அப்படின்றது இதோட ஆன்சர். ஓகே, அப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு 4th என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan 1050 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ tan 1050 இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். 1050 அப்போ நமக்கு எவ்வளோ ரொட்டேஷன் வரும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த சர்க்கிள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கேருந்து 1 ரொட்டேஷன், 2 ரொட்டேஷன், 3 நமக்கு 1110 அப்படின்றப்பே நமக்கு என்ன வந்துடும், 3 ரொட்டேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு இங்கே 1050 அப்படின்றப்போ இது tan 3 times of 360, 3 times of 360 இந்த வேல்யூ இதோட -30 டிகிரி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இப்போ 3 × 360 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்ம 30 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 1050 வந்துடும். ஓகே, வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் நம்மளால் இந்த வேல்யூ வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஆல்ரெடி சொல்லியிருக்க 360 இருக்கும்போது நமக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே தான் கீழே வந்திருக்கும். ஸோ நம்ம இது வந்து tan அப்படின்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் 360 - 30 அப்படின்னு வருது இல்லையா. ஸோ அப்போ வந்து நமக்கு எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், நமக்கு 1018 வருது இல்லையா. அப்போ 3 times of 360 - 30 அது இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா 3 times of 360 இங்கேருந்து 1 time, 2 time, 3 time, 3 time of 360ன்றப்ப இங்கே வந்துடும். -30 -30னா இப்படி போகும். ஓகே, இந்த குவாட்ரண்ட்டில், ஐ மீன் 4th குவாட்ரண்ட்டில் தான் நமக்கு நிற்கிது நம்மளோட வேல்யூ. இதில் பார்த்துட்டிங்கன்னா காசு இருந்தால் மட்டும்தான், காசும் சீக்கனும் இருந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றபடி எந்த ரேஷியோ வந்தாலும் அது நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, tan வந்திருக்கு இல்லையா. ஸோ tan வந்ததுனால நமக்கு வந்து வேல்யூ போடுறது நெகட்டிவில் வந்திருக்கணும். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க, tan இந்த 30 டிகிரியை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் 30 டிகிரியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1/√3. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னென்னு எழுதிக்கலாம், therefore tan of 1050 டிகிரி ஈக்குவல் டு -1/√3 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் 5th என்ன கொடுத்துருக்காங்கன்னா cot 660 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ cot 660 டிகிரி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்றதை பாருங்கள். cot அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ 660 எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 360 வச்சு தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும், ஏன்னா இது எல்லாமே பெரிய பெரிய வேல்யூஸாக இருக்குது இல்லையா. ஸோ cot 660 அப்படின்றத எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னா 360 டிகிரி இன்ட்டு 2. ஓகே, 2 times of 360 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதில் இருந்து ஒரு 60 டிகிரியை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கிட்டாக்கா 660 வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் cot of 360 into 2 அப்படின்றப்போ 316 வந்துட்டாலே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 316 வரப்போ இங்கே காட் இருந்தால் அப்படியே காட் போடுங்க. சப்போஸ் இங்கே 90யோ அப்படி இல்லைன்னா 270 இருந்திருந்தால் மட்டும் இதோட ஆப்போசிட் வரும். காட் இருக்கிறப்போ tan வந்திருக்கும், tan இருந்ததுன்னா காட் வந்திருக்கும். ஸோ 360 இருந்ததுன்னா ஜஸ்ட் நமக்கு இங்கே என்ன ரேஷியோ இருக்கோ அந்த ரேஷியோ அப்படியே வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இது எந்த குவாட்ரண்ட் நமக்கு சிம்பிள் எப்படி வரும் அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இதையா. ஸோ 720 டிகிரின்னு வருது. ஓகே, ஸோ இப்போ 720 அப்படின்றப்போ நமக்கு எந்த குவாட்ரண்ட்னு பாருங்கள். இது வந்து நமக்கு 360. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் வந்து என்னது, இன்னொரு சர்க்கிள் வந்து நம்ம வருவோம். ஸோ அப்போ இந்த வரைக்கும் வந்துடும். அப்புறம் -60 டிகிரி
மைனஸ் 60 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஓகே, இங்கேருந்து சப்ராக்ட் பண்ணுறப்போ இந்த குவாட்ரண்ட்டில் வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ் வந்தாலோ இல்லை சீக்கன் வந்தால் மட்டும்தான் பாசிட்டிவில் எழுதுவோம். மற்றபடி எது வந்தாலும் நெகட்டிவ் தான். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, இப்போ காட் வந்திருக்கு இல்லையா, காட் அப்படின்றதுனால இங்கே நெகட்டிவ் எழுதிக்கலாம். மைனஸ் காட் இந்த 60 டிகிரி எடுத்து போட்டுக்கோங்க, 60 டிகிரி. ஸோ இப்போ வந்து காட் 60 டிகிரியோட வேல்யூ என்ன, 1 டிவைடட் பை √3. ஸோ அப்போ மைனஸ் 1 டிவைடட் பை √3 போட்டுக்கலாம். ஓகே, அப்போ therefore cot 60 degree equal to minus 1 divided by √3 எழுதிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 6th என்ன கொடுத்துருக்காங்கன்றத tan 19 pi divided by 3 இதுதான் நெக்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் எல்லாமே 0ல் இருந்து 90 டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால தான் டக்குன்னு வேல்யூ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், tan 19 pi divided by 3 இது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்றது பாருங்கள். இது இப்போ எப்படி எழுதிக்கலாம், நம்ம tan 19/3 வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 19 divided by 3 இன்ட்டு பைக்கு வந்து நமக்கு வேல்யூ தெரியும். பை அப்படின்னாலே நமக்கு 180 டிகிரி தான் இல்லையா. ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸில் இருந்து இப்போ இப்போ 19/3 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ஐ மீன் tan 19 divided by 3 நம்ம அப்படியே எழுதிடலாம். இந்த 180 டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு இப்போ 360 அப்படி வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஃபார்மில் அப்ளை பண்ண முடியுது. ஸோ அதனால் இந்த 180 டிகிரியை 360 வர மாதிரி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், 360 டிகிரி டிவைடட் பை 2 இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், இது எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா இதை tan இந்த 19 வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். டிவைடட் பை இந்த 2 3s மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 360 டிகிரியை வந்து தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததில் பாருங்கள், ஈக்குவல் டு tan இந்த 19 டிவைடட் பை 6 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கோங்க. 19/6 டிவைட் பண்ணி நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம்னா 3 டிவைடட் பை 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, பாருங்கள், 3 6 18, 18 + 1 19 வந்துடும். 19/6ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் இந்த 360 டிகிரி இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பாருங்கள். இந்த tan அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 × 360 அவுட்டுக்கு எழுதிக்கோங்க. ஸோ tan 3 × 360 டிகிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த 1 × 360 டிவைடட் பை 6 அதை வந்து தனியாக எழுதிக்கோங்க. இதை 2 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம், அவ்வளோதான். யூஸ்வலாக நம்ம போடுவோம் இல்லையா, a × b அப்படின்னு இருந்ததுன்னா a + b இந்த லாக் முன்னாடி எது இருந்தாலும் சரி, log ab அப்படின்னா log a + log b அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் வந்து போட்டுக்கலாம். ஸோ 3 × 360 டிகிரி ப்ளஸ் அப்புறம் இந்த இது 1 × இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 360 டிகிரி டிவைடட் பை 6. இது ஒரு டேர்ம், ஐ மீன் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் இப்படி எழுதிக்கோங்க. இடையில ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த வேல்யூஸ் எப்படி எழுதலாம் அப்படின்றத. ஸோ இந்த டேர்ம் ஈக்குவல் டு நமக்கு இப்போ என்ன வந்துடும்னா, இப்போ வந்து ஜஸ்ட் இது கட் பண்ணிக்கோங்க. இதையும் கட் பண்ணிங்கன்னா 60 டிகிரின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இப்போ 3 × 360 டிகிரி அப்படின்ட்டு இப்போ 360 அப்படின்ட்டாலே என்ன சொல்லியிருக்கேன், tan இருந்ததுன்னா அப்படியே tan தான் கீழே போடுவீங்க. அப்புறம் இங்கே இந்த டேர்மில் என்ன ஆகும், 60 டிகிரி மட்டும் நமக்கு இருக்கு இல்லையா. சிம்பிள் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி எப்படி போடணும் அப்படின்றத. ஸோ 360ன்றப்போ நமக்கு 3 சர்க்கிள்ஸ் வந்து இங்கே ஃபினிஷ் ஆயிடும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஃபினிஷ் ஆகிடும். ப்ளஸ் 60 டிகிரி அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் நமக்கு வேல்யூ வரும். இதுதான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இல்லையா. அப்போ இங்கே தான் 360 + 60னா இந்த குவாட்ரண்ட். இதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கா ஆல் எந்த ரேஷியோ வந்தாலும் இதில் வந்து நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துக்கலாம், 60 டிகிரி அப்படின்னு எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு tan 60 டிகிரி, tan 60 டிகிரியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா √3 தான். ஓகே, ஸோ இப்போ கடைசி என்ன எழுதிக்கலாம், therefore tan 19 pi divided by 3 ஓட வேல்யூ √3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 7th என்ன கொடுத்துருக்காங்கன்றத sin -11 pi divided by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், மைனஸ் sin 11 sin ஆஃப் -x அப்படின்றத மைனஸ் sin x அப்படின்னு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ -11 pi divided by 3 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதை திரும்ப எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், மைனஸ் சைன் நம்ம 360 அந்த ரேஞ்சில் போடணும் இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், அந்த 11/3 வந்து அப்படியே எழுதிக்கோங்க.
11/3 இன்ட்டு இந்த பைக்கு பதிலாக நமக்கு வேல்யூ இருக்குது, தட் இஸ் 180 டிகிரி இப்படி எழுதுகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டில் பாருங்கள், இந்த மைனஸ் சைன் 11/3 வந்து எழுதிக்கலாம். இந்த 360 டிகிரி ஐ மீன் 180-ஐ 360 நம்ம எழுதுகிறப்போ 360 டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டில் பாருங்கள், திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இந்த 360-ஐ முன்னாடி எடுத்துக்கோங்க 360, அப்புறம் இந்த 11 அப்படியே இருக்கட்டும், கீழே 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 2 3 தான் 6 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டில் பாருங்கள், இந்த வேல்யூ எப்படி எழுதலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் 360 அப்படியே வச்சுக்கலாம். அதே நான் சொன்ன மாதிரி 11/6 இதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயோ இல்லைன்னா எல்சிஎம் ஃபார்மேட்லேயோ நம்ம எழுதுகிறப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 - 1/6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், 2 6 are 12. ஸோ இப்போ 12 1 போச்சுன்னா 11 வந்துடும். ஸோ 11/6. ஸோ இப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 360 என்ன சொல்லியிருக்கேன், சைன் இருந்தது அப்படியே சைன் தான் நம்ம கீழே வரும். ஸோ நம்ம சைன் அப்படியே போட்டுக்கலாம். இது 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இந்த டேர்ம் அப்புறம் அதே மாதிரி இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறப்போ சைன் 360 டிகிரி இன்ட்டு 2 இது ஒரு டேர்மாக எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் இதை இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 360 டிவைடட் பை 6. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து இங்கே இதிலேருந்து இது வரைக்கும் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இங்கே இருக்கிற மைனஸ் சிம்பிள் மட்டும் நம்ம வெளியில் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன ஆகும்னா வெளியில் இருக்கிற மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள் 360. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கு 360 இருக்கிறப்போ சைன் இருந்துச்சுன்னா அப்படியே நமக்கு சைன் தான் வரும். அப்புறம் இதில் பார்த்துட்டிங்கன்னா கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு 60 வந்துடும், 60 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ என்னென்னு எழுதிக்கலாம், இங்கே சைன் இந்த டேர்ம் 360 மைனஸ் இந்த டேர்ம் அப்படின்றப்போ நமக்கு அப்படியே இந்த 60 டிகிரி அப்படியே கீழே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போது சைன் 360யோட வேல்யூ என்ன நமக்கு √3 டிவைடட் பை 2. ஸோ இங்கேயோ இந்த இடத்துல நமக்கு மைனஸ் எடுக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் வந்துடும். ஸோ தேர்ஃபோர் சைன் ஆஃப் மைனஸ் 11π டிவைடட் பை 3 ஈக்குவல் டு √3 டிவைடட் பை 2 அப்படின்னு இதோட நமக்கு இந்த சம் முடிஞ்சது. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.